பெரியார் தான் இதை கண்டுபிடிச்சாரு, அதனால தான் தமிழ் தேசியம் வளராமல் போய்விட்டது, தமிழன் வீழ்ந்து போய்விட்டான் என்று அப்பட்டமான அண்ட புழுகை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் மிகவும் அயோக்கியத்தனமான அரசியல். தந்தை பெரியார் திராவிடத்தை கண்டுபிடித்ததால் தான் தமிழ் தேசியம் வளராமல் சென்று விட்டதாக பெரியாருக்கு எதிராக சிலர் பொய்பேசி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கொந்தளித்துள்ளார். பெரியாரை குறிவைத்து அவருக்கு எதிரான அவதூறு பரப்புவது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே செய்கிற மிகப்பெரிய துரோகம். அது பெரியார் என்கிற அடையாளத்தை தகர்க்கிற முயற்சி என்பது ஒரு இன துரோக செயல். நான் குறிப்பிட்ட ஒரு அமைப்பை மட்டும் சொல்லவில்லை, இப்படி பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். பல பேர் இப்போது சமூக ஊடகங்களிலே கிளம்பி இருக்கிறார்கள். திராவிடம் அலறுகிறார்கள். பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்கிற பெயரில் ஒரு இயக்கத்தையே நடத்தியிருக்கிறார். பெரியார் அரசியல் வருவதற்கு முன்பே, இந்த வண்டியில் பிறப்பதற்கு முன்பே. ஆயிரத்தி 1890களிலேயே திராவிட மகாஜன சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை சும்மா யாரோ பேசட்டுன்னு விட்டுட்டு இருக்க முடியாது. இது சாதாரணமான ஒன்று அல்ல. இது சாதாரணமான ஒன்று அல்ல. மேடை கிடைக்கிறது என்பதற்காகவும், தொலைக்காட்சி கிடைக்கிறது என்பதற்காகவும், சமூக ஊடகங்கள் இருக்கின்றன என்பதற்காகவும் தம் விருப்பம் போல் ஆளாளுக்கு நஞ்சை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்கிற அரசியலில் இருந்துதான், கருத்தியலில் இருந்துதான் தமிழ் பாதுகாப்பாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. பூவிலிருந்து காய் என்கிறோம், காயிலிருந்து கனி என்கிறோம். அதை போலத்தான் பூவில்லாமல் காய் இல்லை, காய் இல்லாமல் கனி இல்லை. இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். எப்படி? இந்தியா முழுவதும் சூத்திரர் என்கிற ஒரு வர்ணம் இருக்கிறதே, அது எப்படி? நீங்க சொல்லுவதை போல இங்கே வடுக வந்தேரிகளால் தான் தமிழர்கள் வீழ்ந்தார்கள் என்று சொன்னால், தமிழர்களிடையே சாதி பெருகியது என்று சொன்னால், சாதிய முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால், தெலுங்கர்களால் தான், தெலுங்கு மன்னர்களால் தான், விஜயநகர பேரரசால் தான், கிருஷ்ண தேவராயருக்கு பிறகுதான் இங்கே இந்த சாதிய கட்டமைப்பு வலுப்பெற்றது என்று சொன்னால், தக்கண பீடபூமிக்கு வடக்கே சாதி இருக்கிறதே, அது எப்படி உருவானது? அங்க யாரும் தெலுங்கு போய் படையெடுக்கல. அங்க வடுக வந்தேரிகள் போய் யாரும் அங்க ஆட்சி செய்யல. மகாராஷ்டிராவில் சாதி இருக்கிறதா இல்லையா? சூத்திர வர்ணம் இருக்கிறதா இல்லையா? பார்ப்பனர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? அங்கே எப்படி இந்த வர்ண பகுப்பு பாகுபாடு வந்தது? சாதிய பாகுபாடு எப்படி நிலை பெற்றது? தமிழ்நாட்டை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது. அங்கே திராவிட அரசியல் இல்லை, பெரியார் இல்லை, அங்கே திமுக இல்லை, அங்கே அதிமுக இல்லை. அங்கெல்லாம் எப்படி இந்த சாதிய பாகுபாடுகள் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகின்றன? காரணம் இந்தியா முழுவதும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.